लंबोदर गणपतिराय मां पाहि श्री गणपतिराय लंबोदर गणपतिराय मां पाहि श्री गणपतिराय लंबोदर गणपतिराय मां पाहि श्री गणपतिराय संकटनाशन हे गणपते पाहि मां 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 गणपतिराय विघ्न विनायक मूषिक वाहन 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 पाहि मां गणपतिराय लंबोदर विकट विनायक हे पाहि मां गणपतिराय लंबोदर विघ्न विनायक हे पाहि मां गणपतिराय मां पाहि मां गणपतिराय पाहि मां गणपतिराय पाहि मां गणपतिराय विघ्न विनायक मूर्ति की विघ्न विनायक मूर्तियोட அனுகிரகத்தினால இன்றைய தினம் நம்ம சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை பார்க்க போகின்றோம். இந்த ஸ்தோத்திரமானது நாரதீயம் அப்படிங்கிற புராணத்துல இருக்கு. 18 புராணங்கள், அதுல நாரத புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்துல இந்த ஸ்ரீ சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரமானது அமைந்திருக்கின்றது. விநாயகர் சங்கடத்தை எல்லாம் அழிக்கிறவர், சங்கடத்தை நாசனம் பண்ணுபவர். அதனால சங்கட நாசனஹா அப்படின்னே அவருக்கு ஒரு நாமம். கணேசர் கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரரா இருக்கிறதுனால அவருக்கு கணேசர்னு பேரு. அந்த சங்கட நாசனம் பண்ணக்கூடிய கணேசர் மேல இந்த ஸ்தோத்திரமானது இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை அருளியவரே சாட்சாத் நாரத மகர்ஷி தான். நாரதர் தான் இந்த ஸ்தோத்திரத்தையே பண்ணினார். அப்ப ஏற்பட்ட இந்த ஸ்தோத்திரம் சொல்லுபவர்களுக்கு எல்லா சங்கடங்களையும் அழிக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விநாயக பெருமானை மனப்பூர்வமா நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் நம்ம சொல்லுவோம். ஸ்ரீ கணேசாய நமஹ. ரெண்டு தடவை சொல்லுவோம். நாரத உவாச नारद उवाच प्रणम्य शिरसा देवम् प्रणम्य शिरसा देवम् गौरीपुत्रं विनायकम् भक्तावासं स्मरे नित्यम् भक्तावासं स्मरे नित्यम् आयुः कामार्थ सिद्धये प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकम् भक्तावासं स्मरे नित्यम् आयुः कामार्थ सिद्धये भक्तावासं स्मरे नित्यम् आयुः कामार्थ सिद्धये भक्तावासं स्मरे नित्यम् आयुः कामार्थ सिद्धये प्रणम्य शिरसा देवम् गौरीपुत्रं विनायकं भक्तावासं प्रणम्य शिरसा प्रणम्य அந்த எல்லாருக்கும் தேவதேவனாய் விளங்கக்கூடிய அந்த விநாயகரை, கௌரியினுடைய புத்திரனை, கௌரி அப்படின்னாலே வெள்ளையா இருக்கிறவள் அர்த்தமா. கௌரினாலே அப்படி ஃபேரா இருக்காள் அம்பாள், பராசக்தி. அந்த கௌரியினுடைய புத்திரன், பராசக்தி புத்திரம் அப்படின்னார் சங்கராச்சாரியாள் இங்க சுப்பிரமணிய புஜங்கத்துல. அந்த கௌரி புத்திரம் அப்படின்னு இங்க பாக்கணும். விநாயகம், விநாயகர்னாலே
தனக்கு மேல ஒரு நாயக்கனே கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்கும் நாயக்கர்கள்ல ரொம்ப சிறந்தவர். அதனால விநாயகர். நாயக்கன்னா தலைவன். தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவனுக்கு விநாயகர்னு பேர். கௌரி புத்திரம் தேவம் விநாயகம் சிரசா பிரணம்ய. சிரஸ்னால அவரை வணங்க வேண்டும். அப்படின்னா தலை குனிந்து இப்படி வணங்க வேண்டும். தெய்வத்தின் முன்னாடிதான் நம்ம தலை குனிந்து இருக்கணும். அப்படி தலை குனிந்து பகவான் முன்னாடி இருந்தோம்னா எல்லா இடத்துலயும் நம்ம தலை நிமிர்ந்து வாழலாம். இதான் அப்பர் சுவாமி சொல்றார், அழகா சொல்றார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம், ஏமாப்போம் பிணியறியோம் நடலையில்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் நடலையில்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை, துன்பமில்லை. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், அவரை வழிபட்டோம் அப்படின்னாக்கா வேறொருத்தரை வழிபட வேண்டியதில்லை. அதனாலே பிரணம்ய சிரசாதேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசம். பக்தர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறவரா இருக்கார். பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கிறவரா இருக்கார். ஸ்மரே நித்தியம், நித்தியம் அவரை நினைச்சுட்டே இருக்கணுமா விநாயகர். அப்படி நினைத்தோமானால் என்ன கிடைக்கும்? ஆயுஹு, ஆயுஸ்னா நிறைய ஆயுசு கிடைக்குமா. நல்ல எதுக்காக ஆயுசு வேணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் நிறைய காலம் வாழணும் அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக நிறைய காலம் வாழணும். சரிப்பா, பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்னா தர்மம் பண்ணணும், நிறைய தர்மம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ண போறேன்னா தர்மத்திலேயே இருந்துட்டா, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம், இதுதான் புருஷார்த்தம்னு சொல்றோம். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நம்ம வாழறதில்லை, கொடுக்கறதுக்காக நம்ம வாழறோம் அப்படிங்கிறான். அதுதான் தர்மம். அதனால என்னன்னா பக்தாவாசம் ஸ்மரேன் நித்தியம், பக்தர்களுக்கெல்லாம் அனுகூலனா இருக்க. ரொம்ப அழகா சொல்றாளே, பார்வதியாய் பாலகனே, பார்வதியாய் பாலகனே, பார்வதியாய் பாலகனே, பார்வதியாய் பாலகனே, பக்தர்களுக்கு அனுகூலனே, பக்தர்களுக்கு அனுகூலனே, வேல் 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 முருகாவே, வேல் முருகா மாபழனி வேலாயுதா வேல் வேல் சொல்றாளோ. பக்தர்களுக்கு அனுகூலனே அப்படின்னு அவர் இருக்கார். காம அர்த்த சித்தையே, ஆயுஹு காமம் அர்த்தம், அர்த்த காமம் மட்டும் இல்லப்பா, தர்ம மோட்சமும் இந்த இடத்துல அண்டர்ஸ்டுட். என்னெல்லாம் வேணுமோ ஒருத்தனுக்கு அது எல்லாத்தையும் விநாயகர் கொடுப்பார். இன்னொரு தடவை சொல்லுவோம் முதல் ஸ்லோகத்தை. பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுஹ் காமார்த்த சித்தையே. நீங்க எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்க. பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுஹ் காமார்த்த சித்தையே. அடுத்தது நிறைய நாமங்கள், விநாயகருடைய நாமங்கள் எல்லாம் இப்ப சொல்ல போறா. அதுதான் இங்க இருக்கு. பிரதமம் வக்ரதுண்டம் ச, பிரதமம் வக்ரதுண்டம் ச, அந்த த அப்படி வந்து அழுத்தி சொல்லணும். பிரதமம் வக்ரதுண்டம் ச, பிரதமம் வக்ரதுண்டம் ச, ஏகதந்தம் த்விதீயகம், ஏகதந்தம் த்விதீயகம், ஏகதந்தம் த்விதீயகம், திருதீயம் கிருஷ்ணபிங்காக்ஷம், திருதீயம் கிருஷ்ணபிங்காக்ஷம், திருதீயம் கிருஷ்ணபிங்காக்ஷம், கஜவக்த்ரம் சதுர்த்தகம்,
கஜவக்த்ரம் சதுர்த்தகம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம் சொல்லுவோம். பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம் பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம் பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம் திருதீயம் கிருஷ்ண பிங்காக்ஷம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம் द्वितीयं कृष्ण पिंगाक्षं गजवक्त्रं चतुर्थकं तृतीयं इत्तु சொல்லணும் இத்து சொல்லக்கூடாது. तृतीयं कृष्ण पिंगाक्षं गजवक्त्रं चतुर्थकं இந்த நம்பர்லாம் போட்டுக்கிறத பார்த்து கவனமா சொல்லுங்க. பிரதமம் சேர்ந்து சொல்லுங்க. பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்த द्वितीयकं तृतीयं कृष्ण पिंगाक्षं गजवक्त्रं चतुर्थकं முதல்ல நாம் நினைக்க வேண்டிய நாமம் வக்ரதுண்டஹா. வக்ரம் அப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரி இருக்கிறது, வளைஞ்சு இருக்கிறது. துண்டம் அப்படின்னா தந்தம், அவருடைய தந்தம் எப்படி இருக்கா, வளைஞ்சு இருக்கான். துண்டம்னாக்கா அந்த இது தும்பிக்கையுமே வளைஞ்சிருக்கான் அவருக்கு. ஏகதந்தம் த்விதீயகம், ஒரு தந்தம் உடையவராக இருக்கார். ஒற்றை கொம்பு இருக்கிறவா இருக்கார். இன்னொரு கொம்பை ஒடிச்சுதான் அவர் மகாபாரதம் எழுதினதா சொல்லுவார். திருத்தீயம் கிருஷ்ண பிங்காட்சம், மூணாவது நாமம் என்ன, கிருஷ்ண பிங்காட்சா. அப்படின்னா டார்க் பிரவுன் கலர்ல அவரோட கண்ணு இருக்கான். யானையோட கண்ணு அப்படித்தானே இருக்கும், யானை முகம் தானே விநாயகருக்கு. அதனால திருத்தீயம் கிருஷ்ண பிங்காட்சம். கஜவக்திரம் சதுர்த்தகம், கஜம்னா யானை, வக்திரம்னா தலை முகம். யானை தலை, யானை முகத்தை உடையவராக, வக்திரம்னாலே முகம் தான், இந்த முகம், அந்த யானை முகத்தை உடையவராக இருக்கின்றார். பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம் த்விதீயம் கிருஷ்ண பிங்காக்ஷம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம். அடுத்தது அஞ்சாவதுல இருந்து இப்படி சொல்ற. லம்போதரம் பஞ்சமம் ச லம்போதரம் பஞ்சமம் ச லம்போதரம் பஞ்சமம் ச ஷஷ்டம் விகடமேவ ச ஷஷ்டம் விகடமேவ ச ஷஷ்டம் விகடமேவ ச சப்தமம் விக்னராஜேந்திரம் சப்தமம் விக்னராஜேந்திரம் சப்தமம் விக்னராஜேந்திர, அந்த விக்ன அந்த இக்க வந்து அழுத்தி சொல்லணும். சப்தமம் விக்னராஜேந்திரம் சப்தமம் விக்னராஜேந்திரம் धूम्रवर्णं तथाष्टमं धूम्रवर्णं तथाष्टमं धूम्रवर्णं तथाष्टमं लंब लंब उदरम அது சேர்த்தோம்னா லம்போதரம். இப்போ ஒரு வழியா சொல்லிடுறேன். लंबोदरं पंचमं च षष्ठं विकटमेव च लंबोदरं पंचमं च षष्ठमं विकटमेव च षष्ठमं கிடையாது, षष्ठम. लंबोदरं पंचमं च षष्ठं विकटमेव च लंबोदरं पंचमं च षष्ठं विकटमेव च नोंदरम लंबोदरं पंचमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं लंब उदरम அவரோட வயிறு ரொம்ப பெருசா இருக்காம், பெரிய வயிற்றை உடையவர். அவருக்கு பஞ்சமம், அதுதான் அவரோட அஞ்சாவது திருநாமம். அடுத்து விகடமேவ ச. விகடம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம், அப்படிதான் அவர் இருக்கார். மற்ற சுவாமி எல்லாம் பாருங்க, எல்லாரும் மனுஷ முகத்தோட இருக்கா, இவர் மாத்திரம் வித்தியாசமா யானை முகத்தோட இருக்கார். விகடஹானா டிஃபரெண்டா இருக்க, யூனிக்கா இருக்க. அப்படி விநாயகர் இருக்கார். விக்னராஜ இந்திரஹ, விக்னராஜர்களுக்குள்ளே இந்திரனா இருக்கார். அவரே விக்னராஜன்னே அவருக்கு பேரு. விக்னம் அப்படின்னா தொந்தரவுன்னு அர்த்தம், ஆப்ஸ்டக்கிள்ஸ். விநாயகர் என்ன பண்றாரு அப்படின்னா தொந்தரவு கொடுக்கிறாரா முதல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கஷ்டத்தை கொடுத்து பயக்ருத் பயநாசனா அப்படி சொல்றோம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல.
அவரே பகவான் தான் பயத்தை கஷ்டத்துக்கெல்லாம் கொடுக்குற அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கர்ம பலதாத்தா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அதனால அதுக்கு தண்டனையை கொடுக்குறார். எல்லாம் சுவாமி எப்பவுமே என்னன்னா கர்ம பலதாத்தா தான் ஈஸ்வரஹா. கடவுள் யாருன்னா நம்ம கர்மத்துக்கான பலனை கொடுக்கிறவர். இப்ப விக்னராஜா அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? நம்ம பண்ணின பாபம் போன ஜென்மாக்கள் எல்லாம் இந்த ஜென்மாலேயே எத்தனையோ பாபம் பண்ணியிருக்கோம். நடக்கும் போது ஒரு எறும்பு இருக்கு, அதை மிதிச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு தண்டனை உண்டு கண்டிப்பா. அது மாதிரி கொசு, எத்தனை கொசு அடிக்கிறோம் அதுக்கெல்லாம் தண்டனை உண்டு. ஆனா பாப்பத்துக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. அதே கொடுக்கிறவரா இருக்காராம், தண்டனை கொடுக்கிறாராம் அவர். சப்தமம் விக்னராஜேந்திரம், விக்னராஜர்களுக்குள்ளே தலைவனா இருக்கார். சப்தமம் விக்னராஜேந்திரம். தூம்ரவர்ணம் ததாஷ்டமம். அவரோட கலர் என்ன கலர் அப்படின்னா தூம்ரவர்ணஹா. தூம்ரம்னா புகை. புகை என்ன கலர்ல இருக்குமோ அது மாதிரி இருக்காராம். ஒரு கொஸ்டின் வரும், நிறைய பேர் நிறைய கலர் சொல்றாளே, எல்லா சுவாமிக்குமே பொதுவா. இப்ப விநாயகர் எடுத்துக்கோங்க, நெஞ்சில் குடிக்கொண்ட நீலமேனியம் அப்படின்னு அவ்வை பெருமாட்டி விநாயகர் அகவல்ல சொல்றான். முன்னாடி ஒரு நாள் நம்ம விநாயகர் அகவல்னு சொல்லுவோம். அந்த நீலமேனின்னு சொல்றாளே, இங்க தூம்ரவர்ணம்னு புகை கலர், கிரே கலர்னு சொல்றா. இன்னொரு இடத்துல சிகப்பு கலர்ல விநாயகர் இருக்கார், அப்படியே ரக்தவர்ணம் அப்படின்னு சொல்றா. டிஃபரெண்ட் கலர்ல சொல்றாளே, இது என்ன பார்த்தோம்? விநாயகர் ஆக்சுவலா என்ன கலர்ல இருக்கார் அப்படின்னா, ஔவையாருக்கு விநாயகர் காட்சி தரும் பொழுது நீல வர்ணத்துல காட்சி தந்திருக்கார். இங்க நாரதருக்கு காட்சி தரும் போது தூம்ர வர்ணத்துல காட்சி தரார். நம்ம எந்த வர்ணத்துல ஆராதிக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாம் காட்சி தருவார் விநாயகர். அடியேன் ஒரு விஷயம் கேட்டேன், ஸ்ரீ இலங்கை ஜெயராஜ் அவர் ரொம்ப அழகா இதை சொன்னார். அத உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். லோகத்திலேயே ரொம்ப 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 உயர்ந்த விஷயம்னா நிறைய சொல்லலாம். நம்ம இந்த உலகம் அச்சரம்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதான் சராச்சரம்னு சொல்றோம், அண்ட சராச்சரம்னு எல்லாம் சொல்றோம். சரம்னா நகரக்கூடியது, அச்சரம்னா நகராதது. அதே மாதிரி உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள்னு சொல்லுவோம். உயிரற்ற பொருள்லயே ரொம்பவும் கீழானது தாழ்ந்தது என்ன? மலம். உயிருள்ள பொருள்லயே ரொம்ப கீழான பிறவி என்னன்னா புல். இந்த பசுவோட மலம் இருக்குல்லவா, அதுதான் சாணம். இந்த சாணத்தை பிடிச்சு இந்த உயிருள்ள பொருள்களே ரொம்ப தாழ்ந்ததாகிய அந்த புல்ல அப்படி நட்டு வச்சா கூட அதுலயும் இவருடைய சாநித்தியம் ஏற்பட்டுன்றதுன்னா எவ்வளவு சௌலபியமான தெய்வம் விநாயகர் அப்படின்னு. எல்லாரும் அதுதான் பாவம், பாவனைங்கிறது, ஆட்டிடியூடுங்கிறது. எல்லாத்துலயும் கடவுளை பாக்குறோம் நம்ம. அந்த ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை நம்ம கிட்டதான் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதனால விநாயகருடைய ஒரு சௌலபியம், சுலபமா எப்படி நமக்கு அவர் அனுகிரகம் பண்றாரு பாருங்க. அதுதான் விக்னராஜேந்திரம் தூம்ரவர்ணம் ததாஷ்டம். எந்த கலர்ல அவரை வழிபடுறோமோ அந்த கலர்ல அவர் அனுகிரகம் பண்றாரு. அதனாலதான் பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்தேன்னா எல்லா கலரா விநாயகர் என்ன கலர் வேணுமோ பெயிண்ட் பண்றார். நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம், நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம், நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம், ஏகாதசம் கணபதிம் த்வாதசம் து கஜானனம், ஏகாதசம் கணபதிம் த்வாதசம் து கஜானனம், ஏகாதசம் கணபதிம் கஜானனம். 9வது நாமம் பாலச்சந்திரஹ. பாலம்னா நெத்தி, நெத்தியில சந்திரனை உடையவர். தசமம் 10வது நாமம் விநாயகன் அப்படிங்கிற நாமம். ஏகாதசம் கணபதிங்கிற ஒரு நாமம் 11வது. 12வது கஜானனர். அனனம்னாலே முகம், கஜானனம்னா என்னது? ஆனனம்னா முகம். கஜ பிளஸ் ஆனனம், கஜானனம், யானை முகத்தை உடையவர். அடுத்தது இன்னொரு தடவை சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை. 4வது அந்த பாவ அழுத்தி சொல்லணும். தசமம் து விநாயகம், ஏகாதசம் கணபதிம் த்வாதசம் து கஜானனம், நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம், ஏகாதசம் கணபதிம் த்வாதசம் து கஜானனம். துவாதசைதா. இதுக்கு மேல சொல்றதெல்லாம் பலஸ்ருதி. முதல் ஸ்லோகத்துல விநாயகரை தலையினால் வணங்கி அதன் பின்பு மனசால் நினைத்தால் ஆயுசு, வேண்டிய எல்லா விதமான பொருள் இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னார். அடுத்து அந்த நாமங்களை சொல்றார். வக்ரதுண்ட, ஏகதந்த,
கிருஷ்ண பிங்காட்ச கஜவக்திர லம்போதர விகட விக்னராஜேந்திர தூம்ரவர்ண பாலச்சந்திர விநாயக கணபதி கஜானன நாமங்களை எல்லாம் சொல்லிட்டோ. இதுக்கு அடுத்து சொல்றார் द्वादशैतानि नामानि द्वादशैतानि नामानि द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः त्रिसन्ध्यं यः पठेन्नरः त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरः प्रभुः सर्वसिद्धिकरः प्रभुः सर्वसिद्धिकरः प्रभुः. இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க, இந்த 7 ஏதானினா இந்த 5வது ஸ்லோகம் துவாதச ஏதானி நாமானி, இந்த 12 திருநாமங்களையும் யார் ஒருத்தர், அதாவது திரிசந்தியம், திரிசந்தியம்னா 3 சந்தியா வேளையிலே, காலையிலே மத்தியானத்திலே சாயந்திரத்திலே 3 வேளையிலையும் யார் ஒரு நரக ஒரு மனுஷன் இத படிக்கிறானோ நச்ச விக்ன பயம் தஸ்ய, விக்னத்தினால ஆப்ஸ்டக்கிள்ஸ்னால வரக்கூடிய பயம் அவனுக்கு என்ன ஆகாது, அவனுக்கு வராது. சர்வசித்திகரா பிரபு, பிரபுனா விநாயகர், அவர் என்ன பண்ணுவாரா, சர்வசித்திகரா, என்னென்ன சித்தி எல்லாம் கேட்க என்னென்ன வேணுமோ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாராம் அவர். அதனாலதான் சித்தி எல்லாம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு என்ன விநாயகர்னு பேரு, சித்தி விநாயகர்னே அவருக்கு ஒரு நாமம் இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுவோமா 5வது ஸ்லோகத்தை, द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरः प्रभुः. அடுத்தது யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவாளுக்கு அது கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनम, विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनम, विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनम. படிப்பு வேணுங்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும், நல்ல படிப்பு கிடைக்கும். யாருக்கு பணம் காசு சம்பாதிக்கணும்னு ஆசையோ அவளுக்கு நிறைய பணத்தையும் கொடுக்கிறார். புத்திரார்த்தி லபதே புத்திரான் மோக்ஷார்த்தி लभते गतिम, पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम, पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम. அடுத்து என்ன சொல்றா பாருங்க, நல்ல குழந்தை அவளுக்கு கிடைக்கும். குழந்தை கிடைக்கும்னாலே அங்க என்ன அண்டர்ஸ்டுட், நல்ல கல்யாணம், நல்ல கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் நல்ல கிடைப்பா. அப்புறம் நல்ல குழந்தை அவளுக்கு கிடைக்கும். மோக்ஷார்த்தி, யாருக்கு மோக்ஷம் வேணுமோ அவளுக்கு என்ன கிடைக்கும், கதி, அந்த மோக்ஷமும் கிடைக்கும். இத சொல்லுவதாலேயே அப்போ எல்லாம் கொடுத்துருவார். கல்வி கொடுக்கிறார், செல்வம் கொடுக்கிறார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கிறார், நல்ல குழந்தைய கொடுக்கிறார். எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, இது எதனால கிடைக்குங்க, பக்தினால கிடைக்குங்க. பக்தினால அப்புறம் என்னன்னா ஸ்ரத்தை ஞானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மோட்சம் உண்டு அப்படிங்கிற. ஜபேத் கணபதி ஸ்தோத்ரம் ஷட்பிர்மாசைர்பலம் லபேத், गणपति स्तोत्रम षड्भिर्मासैर्बलं लभेत् गणपति स्तोत्रम षड्भिर्मासैर्बलं फलं लभेत् फलं बलम இல்ல फलं அதாவது PHA இருந்தா எப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லணும். ஜபேத் கணபதி ஸ்தோத்ரம் ஷட்பிர்மாசைர் ஃபலம் லபேத், அந்த விசர்க்கம் இருக்குல்லவா, 2 புள்ளி இருக்குல்லவா, அந்த பாக்கு முன்னாடி அத இருன்னு சொல்லணும். ஷட்பிர்மாசைர் ஃபலம் லபேத் गणपति स्तोत्रम षड्भिर्मासैर फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः लभते नात्र संशयः लभते नात्र संशयः. சரி, இந்த ஸ்தோத்திரத்தை எப்படி சொல்லணும் இன்னையே சொன்ன, எத்தனை தடவை படிக்கணும், ஒரு நாளைக்கு 3 தடவை படிக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்,
ஷட்பிர் மாசைஹி பலம் லபேத். உங்களுக்கு என்ன பலம் வேண்டி நீங்க படிக்கிறீங்களோ அது 6 மாசத்துல நிறைவேறும். இது என்ன மந்திரத்துல மாங்காய் காக்கிறது கிடையாது. உடனே எல்லாம் அப்படியே ஜீ பூம்பான உடனே நடந்து விடாது. பக்தி வேணும்பா. சுவாமியை நன்னா நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும். 6 மாசத்துல நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்ற. ஜபேத் கணபதி ஸ்தோத்திரம் ஷட்பிர் மாசைஹி பலம் லபேத் சம்பத்சரேன சித்திம். ஒரு வருஷத்துல என்ன சித்தி அவனுக்கு வேணும்னு கேட்கிறானோ அதெல்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிற. அதான் சொல்றோமோனோ லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல்னா அப்படின்னு சொல்றா. இப்போ லாங் டேர்ம் கோல் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம், ஷார்ட் டேர்ம் கோல்னால இங்க 6 மாசத்துல கொடுத்துடுறார். என்ன வேணுமோ எல்லாம் கொடுக்கிறார், அவ்வளவுதான். லபதே நாத்திர சம்சய. இதுல டவுட்டே இல்லப்பா. முக்கியம் ஸ்ரத்ததான், நம்பிக்கையோட சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதோட முடிஞ்சு போயிடுது ஸ்தோத்திரம். அடுத்து 8வது. இது பலஸ்ருதி சொல்லிட்டு சம்பத்சரேன சித்திம் ச லபதே நாத்ர சம்சயः. லபதேன கிடைக்கும், ந அத்ர சம்சயः. அத்ர சம்சயः நாஸ்தி அப்படின்னு அர்த்தம். அங்க எங்கேயும் என்ன இல்ல, டவுட்டே இல்ல. சம்சயஹான டவுட். ஜபேத் கணபதி ஸ்தோத்திரம் ஷட்பிர் மாசைர் பலம் லபேத். கணபதி ஸ்தோத்திரம் ஷட்பிர் மாசைர் பலம் லபேத் சம்பத்சரேன சித்திம் ச லபதே நாத்ர சம்சயः. அடுத்தது கடைசி ஸ்லோகம். அஷ்டப்யோ பிராமணேபியஸ்ச அஷ்டப்யோ பிராமணேபியஸ்ச அஷ்டப்யோ அஷ்டேபியோன்னு சொல்லுவா. எப்படி வேணா அஷ்டேபியோவே சொல்லுவா. அஷ்டேபியோ பிராமணேபியஸ்ச அஷ்டேபியோ பிராமணேபியஸ்ச லிখিத்வாய சமர்ப்பயேத். லிখিத்வாய சமர்ப்பயேத் தஸ்ய வித்யா பவேத் சர்வா. தஸ்ய வித்யா भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः. गणेशस्य प्रसादतः अष्टेभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत्. அந்த விசர்க்கம் 2 புள்ளி சாக்கு முன்னாடி அந்த புள்ளி இருந்தா அது இஸ்ஸா மாறிடும். अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः. तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः. इति श्रीनारद पुराणे शङ्कटनाशनम् गणेश स्तोत्रम् सम्पूर्णम्. गणेश स्तोत्रम् सम्पूर्णम्. 8 பிராமணர்களுக்கு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு தாள்ல யார் எழுதி கொடுக்கிறாளோ அவளுக்கு நல்ல படிப்பு, என்ன படிப்பு அவ படிக்கணும்னு நினைக்கிறாளோ அது எல்லா படிப்பையும் அவர்கள் அடைவார்கள் விநாயகருடைய பிரசாதமாக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகம் முழுக்க நான் சொல்றேன், நீங்க மானசீகமா சொல்லுங்க. மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். श्री संकटनाशन गणेश स्तोत्रम्. श्री गणेशाय नमः. नारद उवाच प्रणम्य शिरसा देवम् गौरीपुत्रम् विनायकम् भक्तावासं स्मरेन् नित्यम् आयुः कामार्थ सिद्धये. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य
सर्वसिद्धिकरः प्रभुः विद्यार्थी लभते विद्याम् धनार्थी लभते धनम् पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम् जपेत् गणपति स्तोत्रम् षड्भिर्मासैर्फलम् लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः इति श्रीनारद पुराणे संकटनाशनं गणेशस्तोत्रं संपूर्णम् सिद्धिविनायक मूर्ति की जय. ஸ்ரீ நாரத மகர்ஷி நம்மீதெல்லாம் ரொம்ப கருணையோடு இந்த ஸ்தோத்திரத்தை நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கின்றார். சதா நாராயண நாமத்தையே சொல்லின்னு இருக்கக்கூடிய மகோன்னதமான ஒரு உத்தமர் பண்ணின இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாரும் தினமும் சொல்லுங்க. உங்களுக்கு மனசுல நினைக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் விநாயகர் நல்லபடியா நடத்தி கொடுப்பார். सिद्धि विनायक महाराज की जय.